இந்த வசனம் சொல்லுது கொள்ளை நோய்க்கு தப்புவிப்பார். இந்த கொள்ளை நோய் அப்படிங்கிறது ஒரு ஆபத்தானது. கொள்ளை நோய் அப்படிங்கிறது மரணத்துக்கு ஏதுவானது. அந்த நோய் வந்துட்டுனா கண்டிப்பாக மரணம் தான். அல்லேலூயா. ஆனால் இந்த நோய்களுக்கு ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாராம்? தப்புவிக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை கர்த்தர் தப்புவிக்கிறார். பைபிளில் கொள்ளை நோய் எப்போ வந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஜனங்கள் எப்போல்லாம் கீழ்ப்படியாமைக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்களோ, தேவனுடைய ஜனங்கள் எப்போல்லாம் பாவம் செஞ்சாங்களோ அப்போ தான் கொள்ளை நோய். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் அவர்களுக்கு என்ன வந்தது? கொள்ளை நோய். இப்போ தாவீது ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாரு. 3 காரியத்தை ஆண்டவர் முன்வைத்தார். இந்த 3ல் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி ஆகணும். வேறு வழி இல்லை, கர்த்தாவே உங்கள் கையில் விழுந்துறன்ட்டான். கொள்ளை நோய் வந்துட்டு. அப்போ தப்பு செஞ்சதுனால தான் அந்த பாதிப்பு என்ன செய்யுது? வருகிறது. நீங்கள் பைபிளில் இந்த கொள்ளை நோய் சம்பந்தப்பட்ட காரியங்களெல்லாம் பாருங்கள். கர்த்தர் சில நேரத்தில் கொள்ளை நோய்க்கு அவங்களை என்ன செய்கிறார்? ஒப்பு கொடுக்கிறார். அப்போ தேசத்தில் கொள்ளை நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்? எல்லாரும் பரிசுத்தவான்கள் இல்லை.